வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் புதினா கீரையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது புதினா கீரையை நம்மளுடைய உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் மூலமாக உடலுக்கு பல்வேறு மருத்துவ நன்மைகள் கிடைக்குங்க. ஸோ அந்த நன்மைகளை பெறுவதற்கு புதினா கீரைகளை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், என்னென்ன ஊட்டச்சத்துக்கள், என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானத்தை சீராக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த புதினா கீரைங்க. ஸோ வாரத்தில் ஒரு தடவை புதினா கீரையை நம்ம சமைத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதினா செரிமான பாதையை எப்போதுமே சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, புதினாவில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பைட்டோ நியூட்ரியன்ஸ் வயிற்று பிடிப்பு, அஜீரணம் மற்றும் வாயு தொல்லைகளை உங்களுக்கு குறைக்கும். புதினா கீரைகள் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய அந்த நார்சத்து செரிமானத்தை நமக்கு மேம்படுத்தும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். அப்போ குடல்களிலிருந்து வெளியேற்றிவிடும். ஸோ குடல்களில் எந்த விதமான கழிவுகளும் தேங்காததால சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, வயிற்றுப்பொருமல், வயிற்று உபுசம் என எந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனையுமே வராது. வயிறு, குடல் ஆகியவற்றினுடைய ஆரோக்கியம் மேம்படுத்தப்பட்டு செரிமான மண்டலமே உங்களுக்கு மிக சிறப்பாக இயங்குவதற்கெல்லாம் புதினா கீரையை வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறுவதற்கெல்லாம் புதினா கீரைகளை எடுத்துக்கலாம். அதுக்கான காரணம் என்னன்னா, புதினா கீரைகள் இருக்கக்கூடிய மென்தால் பண்பு தான். அந்த மென்தால் பண்பு மூச்சு குழாய் அடைப்பை நீக்கி சுவாசத்தை நமக்கு எளிதாக்குது. ஆஸ்துமா மற்றும் சளி தொல்லையால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த புதினா கீரைகள் ஒரு சிறந்த இயற்கை மருந்தாகவே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கு, தலைவலி இருக்கு அப்படின்னாலும், அல்லது அந்த மூச்சு குழாய் அடைப்பு உங்களுக்கு ஏதாவது இருக்கு, இன்னும் குறிப்பா ஜலதோஷம் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அந்த ஆஸ்துமா பிரச்சனை, இது போல நுரையீரல் தொடர்பான சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவதற்கு நீங்க புதினா இலைகளை பார்த்தீங்கன்னா உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ இதனால உங்களுக்கு அந்த பாக்டீரியாக்கள் அழிக்கப்பட்டு நுரையீரலில் எந்த விதமான கிருமிகளுமே இருக்காது. நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதால ஒட்டுமொத்த சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளுமே நீங்க உங்களுடைய உடல்ல இருந்து நீக்கிக் கொள்ளலாம். சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாமல் நலமாக இருக்கலாம். ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன், அந்த ஆன்சைட்டி, இந்த ஒட்டுமொத்த மன அழுத்தத்தையுமே குறைக்கூடிய தன்மை புதினா கீரைக்கு இருக்கிறதால மன அழுத்தத்தால் அவதிப்படக்கூடிய நபர்கள்லாம் புதினா கீரையை சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மன அழுத்தத்திலிருந்து நீங்க விடுபடுவீங்க. இந்த புதினாவினுடைய அந்த ஸ்மெல், அந்த நறுமணமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டதுதான். புதினா டீ குடிக்கிறது, புதினா எல்லாமே, அதாவது புதினா டீன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களா, ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கு அதனுடைய அந்த வாசனையே நுகரும் போதே உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கார்டிசோல் அப்படின்ற அந்த ஹார்மோனுடைய அளவு அது குறைச்சி மன அழுத்தத்திலிருந்து உங்களை விடுபட வைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஹார்மோன்களை சுரக்க வச்சு நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி உடலில் இருக்கக்கூடிய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிச்சு இந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன்லாம் ஆகாமல் அதிலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் உங்களுக்கு இந்த புதினா டீ, அந்த புதினா உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்வது, புதினா நறுமணத்தை நுகர்வதே உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். வாய் ஆரோக்கியத்தை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு, வாய் தொற்றுகள் எதுவும் ஏற்படாமல் தடுத்துக் கொள்வதற்கெல்லாம் புதினா கீரை எடுத்துக்கலாம். சுவாச புத்துணர்ச்சி கூட நமக்கு கிடைக்கும். இதனால தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பருப்பசை, அதுக்கப்புறம் நம்ம அந்த பருத்துளக்கக்கூடிய இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் அதில் புதினாவை பயன்படுத்துறதுக்கான காரணம் கூட அதுதான். புதினாவினுடைய பிரித்து அதனுடைய மூலக்கூறுகளை, நன்மை தரக்கூடிய மூலக்கூறுகளை பயன்படுத்துவாங்க. புதினாவில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் வாயில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழித்து துர்நாற்றத்தை நமக்கு போக்கிடும். இதனால பெரும்பாலான பருப்பசைகள்ல புதினா இதனால தான் சேர்க்கப்படுதுன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்போ நாம புதினா கீரைகளை உணவுகளை சேர்த்து சமைக்க சாப்பிட்றோம் அப்படின் போது ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படாது. ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவதன் மூலமாக நமக்கு இந்த கிருமி தொற்று அதிகமாக இருக்கிறது, பற்கள் வலுவிழுந்து போகிறது, பற்சொத்தை, பற்சிதைவு ஏற்படுவது, வாய் துர்நாற்றம் வீசுவது, இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியம் மேம்படுத்தப்படும். கிருமி தொற்று முக்கியமாக உங்களுடைய வாயில் இருக்காது. சுவாச புத்துணர்ச்சி புதினா நீங்க எடுத்துக்கொள்ளும் போது பெற முடியும். தலைவலியை குணமாக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய புதினா கீரைங்க. ஸோ வாரத்தில் ஒரு தடவையாவது புதினா கீரையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம், அல்லது தலைவலி இருக்குன்னா உடனே புதினா கீரையை சமைத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தலைவலி சரி பண்ணிக்கலாம். தொடர்ச்சியான தலைவலி அல்லது ஒற்றை தலைவலி, மைக்ரைன் இருக்கிறவங்கலாம் புதினா எண்ணெயை நெற்றியில தரவுவதன் மூலமாக அல்லது புதினா இலைகளை அரைத்து பத்து போடுவதன் மூலமாக விரைவான நிவாரணம் பெறலாம். புதினா இலைகளை இந்த மாதிரி பத்து மட்டும்தான் போடணுமா, உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உணவுகளையுமே சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீரான பாயும் போது சுறுசுறுப்பா நீங்க இயங்க ஆரம்பிப்பீங்க. ஸோ நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படுவதாலும் நீர் சத்து குறைபாட்டாலுமே தலைவலி ஏற்படும். அந்த மாதிரி தொடர்ச்சியான தலைவலி, ஒற்றை தலைவலி எல்லாம் நீங்க நீக்கணும்னா இந்த நரம்புகள்
இருக்கக்கூடிய இருக்கைகளை தளர்த்துறதுக்கு புதினா இலைகளை 10 மாதிரியும் போடலாம். புதினா எண்ணெய் வந்து நீங்கள் நெத்தியில் தடவலாம். ஸோ இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சமைத்தும் புதினா வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நன்மைகளை வந்து நீங்கள் தொடர்ந்து புதினா கீரைகள் எடுத்து பெற்றுக்கொண்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா புதினாவை வந்து உணவுகளை சேர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லதான். ஆனால் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒருவேளை அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு சிலருக்கு வந்து அசிடிட்டி என்று சொல்லக்கூடிய நெஞ்செரிச்சலை ஏற்படுத்தலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் ஆரோக்கியமான நன்மைகளை மட்டுமே பெறுவதற்கு புதினா கீரைகள் எடுத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க. உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.